ஹாய் மக்களே, என்ன பண்ணுறேன்? என்னம்மா இது வாழைப்பூ கையில் வச்சுட்டு சுற்றி முற்றி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வெறும் வாழைப்பூ கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? ஏன்னா இது நம்ம தோட்டத்தில் நம்ம வீட்டில் வளர்ந்த மரத்தில் கட் பண்ண வாழைப்பூ. அது மட்டும் இல்லை, இருங்க இங்கே பாருங்கள். பறிச்சதை விட ரொம்ப சூடாக இருக்குது. பறிச்சதை விட ரொம்ப வேகமாக வடை போட்டுட்டேன். நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து இதுதான் தடவை வாழைப்பூ சமைக்கிறது. ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கப்புறம் வாங்கவே இல்லை, எனக்கு டைம் கிடைக்கல சமைக்க. பட் ஆனால் மரத்தில் பறித்தா கண்டிப்பாக நான் அதை வடை தான் செய்யணும்னு எங்கள் மாமா ரொம்ப ஆசைப்பட்டார். அவருக்காக வடை செஞ்சு கொடுத்தேன். டாடி எப்படி இருக்குது? சத்தமாக சொல்லணும். சூப்பராக இருக்குது. அவர் சாப்பிட்டுருக்கார். பட் ஏன் நான் எடுக்கலைன்னா அவர் சட்டை போடாமல் உட்காந்துருக்காரு. அவருக்கு இதான் வேலை. ஆக்சுவலாக குளிக்க போகிறேன்னு சொன்னார். இழுத்து பிடிச்சி உட்காந்து நீ வடை சாப்பிட்டுட்டு தான் நீ குளிக்க போகணுன்னு சொல்லி பிடிச்சி வச்சுட்டேன். நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் வடை போட்டால் நீ சூடாக சாப்பிடாம நீ எங்கே நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு வடை போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக பூ கையில் இருந்தது எப்படி வடை போட்டிங்க அப்படின்னு கேட்டால், கரெக்டாக அந்த வாழை பிஞ்சுலாம் வந்ததுக்கப்புறமா பூ பூத்து கீழே கொட்டிடும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்து வாழைக்காய் இதுக்கு வராது, வாழை பிஞ்சு வராதுன்னு சொல்லி மாமா சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் அனுபவமும் இல்லை, நான் இது வரையும் பண்ணதும் இல்லை. இதுதான் முதல் தடவை. அதுதான் எனக்கு இவ்வளோ ஸ்பெஷல். அதை தான் உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப எக்ஸைட்டாக இருந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ வாழைப்பூவை பறித்து வடை பண்ணியாச்சு. மறக்க முடியாத அனுபவம். தேங்க்யூ காட். ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி, ரெண்டாவது அந்த வாழை மரத்துக்கு நன்றி, மூணாவது உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா.